எல்லாரும் இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நீங்கள் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் யூஸ்வலாக என்னத்தமா சொல்லுவாங்க, டிசிப்ளினை டெவலப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்னைக்காவது ஏன் நான் டிசிப்ளினை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்ககிட்ட? மேபி நீங்கள் ஏன் டிசிப்ளினை டெவலப் பண்ணணுன்னா, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சர்டன் டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகேங்களா? லைஃப்பில் கொஞ்சம் கோல்ஸு, ட்ரீம்ஸு அந்த மாதிரி யாருக்கு இருந்தாலுமே அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? டெய்லியும் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், எப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் லைஃப்பில் எப்போயுமே நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. எப்போயுமே நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு பார்க்க மாட்டீங்க. சில டேஸ் சேடாக இருக்கும், சில டேஸ் போர் அடிக்கும், சில டேஸ் வேணான்னு தோணும், சில டேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, என்ஜாய் பண்ண தோணும். இந்த மாதிரி உங்கள் மைண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூட்லேயே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் போது அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டிசிப்ளின் என்ன ட்ரெயின் பண்ணதுன்னா, உங்களை நீங்கள் அந்த டிசிப்ளின் வச்சு எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு டாஸ்க்கு நான் முடிச்சிருவேன், நான் எந்த மூடில் இருந்தாலும், நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நான் ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்தாலும் சரி, நான் சேடாக இருந்தாலும் சரி, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலனாலும் சரி, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த டாஸ்க்கை முடிச்சிடணும். அப்படி தான் நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிசிப்ளின்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுனா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் நீங்கள் செட் பண்ண டாஸ்க், நான் முடிச்சிடுவேன் இந்த டாஸ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை முடிச்சிடணும். அதுதான் ரியல் டிசிப்ளினோட கேரக்டர் நான் நினைக்கிறேன். சரியா? இப்போது இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம்? ஏன்னா நீங்கள் டிசிப்ளினை பில்ட் பண்ணணுன்னு பார்த்தாலே எல்லாருமே ரொம்ப கஷ்டமான விஷயத்த பண்ணு, அதை பண்ணு, 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, அப்போ தான் டிசிப்ளின் டெவலப் பண்ணுவோன்னு ரொம்ப அதை எக்ஸாஜுரேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. எப்படி இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? லெவல் 1லேருந்து லெவல் 100 பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக லெவலில் எடுத்துப்பீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் டிசிப்ளினுக்கும் நீங்கள் பண்ணி ஆகணும். வேறு ஷார்ட்கட்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் மேபி ஒரு கஷ்டமான டாஸ்க்கை 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், அதெல்லாம் மோட்டிவேஷனில் பண்ணுவீங்க. அந்த டிசிப்ளினை யூஸ் பண்ணி பண்ணவே மாட்டேங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன ஸ்டார்டிங்கில் நீங்கள் டிசிப்ளினில் எனக்கு இந்த விஷயம் பண்ண தோணல அப்படின்னு ஏதாவது உங்கள் லைஃப்பில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்த்தீங்களா? எனக்கு இந்த விஷயம் பண்ணுறது கொஞ்சம் வேல்யூ தரும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை பிக் பண்ணுங்கள். எந்த மூடில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தோணல, ஃபீல் பண்ணல, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் எக்ஸாஸ்டடாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன், எந்த மூடில் இருந்தாலும் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண பாருங்கள். அவ்வளோதான்.